மறைஞ்சு போற விமானத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட். எந்த ஒரு ரேடார்லயும் அவ்வளவு சீக்கிரம் மாட்டாது. ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ல நம்மளால நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்துட்டு போக முடியும். இந்த உலகத்திலே 3 நாடுகள் கிட்ட மட்டும் தான் இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. ரஷ்யால இருக்க Su-57 சொல்லப்படுற ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட இந்தியாவுக்கு தரதா இருந்தாங்க. இந்தியா அந்த ஆஃபரை வேண்டான்ட்டாங்க. இந்தியா சொந்தமா AMCA சொல்லப்படுற ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட உருவாக்க போறாங்க. 2018ல சைனா மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட வச்சு. சைனாவோட ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டான J-20 இது ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். டிபெட்டோட எல்லையை தாண்டி வரும்போது இந்தியாவோட Su-30 MKI அதை கண்டுபிடிச்சிருச்சு. Su-30 MKI ஒரு 4.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தான். ஸ்டெல்த்னால எந்த ஒரு ரேடார்லயும் அவ்வளவு சீக்கிரம் மாட்டக்கூடாது. ஆனா சைனாவோட இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் அழகா மாட்டிக்கிச்சு. இந்த உலக நாடுகளோட கவனமும் இந்தியா பக்கம் திரும்பிச்சு. இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது, இந்தியா Su-30 MKI ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாலும் அதுல நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல வீரபக்ஷா சிஸ்டம் சொல்லப்படுற ஒரு ரேடாரை உருவாக்கியிருக்காங்க. J-20 மாதிரி ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு சம்பவம் சைனாக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. இதுக்கு எப்படின்னா 2028ல இந்தியாவோட வானத்தை ஆள போற AMCA சொல்லப்படுற ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் என்ன மாதிரிலாம் அட்வான்ஸான டெக்னாலஜியை இந்தியா கொண்டு வராங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.